வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாக இருந்த ஆர்பி உதயகுமார் அந்தர்பல்ட்டி ஒன்றை அடித்ததோடு மட்டுமல்லாமல் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லவர், தென் மாவட்டத்தில் அவரது ஆதரவு இல்லாமல் வெற்றியடைவது கடினம் என்ற அதிரடியான கருத்துக்களை தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்ல, அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் திடீரென்று பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லவர் என்று கூறுவதற்கு என்ன காரணம்? மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே அதிமுகவில் பல குழப்பங்கள் வெளியாக தொடங்கிவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் நமது மிகப்பெரிய ஒரு இலக்காக அதிமுகவினர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இனி எடப்பாடி பழனிசாமியை நம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதையும் முடிவெடுத்து விட்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல அதிமுகவில் பதற்றங்களும் குழப்பங்களும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஆலோசனையும் மறைமுகமாக நடத்தப்பட்டுதான் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று 3 ஆண்டுகளில் பல்வேறு விமர்சனங்களும் அதிமுகவில் குழப்பங்களும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இதைத்தான் முன்னாள் மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் விரும்பினாரா? 100 ஆண்டுகள் கடந்தாலும் அதிமுக நிலைத்து நிற்கும் என்று சட்டசபையில் கர்ஜித்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் தற்பொழுது அவர்களது மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக சுக்குநூறாக உழைந்து விட்டது என்றே நாம் கூறலாம். இதை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாக இருக்கின்ற ஆர்பி உதயகுமார் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லவர், நிச்சயமாக அவரது ஆதரவு இல்லாமல் தென் மாவட்டங்களில் வெற்றியடைவது கடினம்தான் என்று பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இவர் பேசியிருக்கிறாரா, அல்லது அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அணியில் நான் இல்லை, அதிமுகவில் நடுநிலைமையில் இருக்கிறேன் என்பதை குறிக்கும் விதமாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசியிருப்பாரா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டுதான் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். காரணம், அதிமுகவை பொறுத்தளவிற்கு முதல் முறை திமுக வெற்றியடைந்தால் அடுத்த முறை நிச்சயமாக அதிமுக தான் வெற்றியடைய வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக அதுதான் நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக 2 ஆண்டுகள், அதாவது 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரியணையில் ஏறினாலும் திமுக அந்த மாதிரி ஒரு முறை கூட அரியணையில் ஏறியது கிடையாது. தற்பொழுது திமுக ஆட்சி நடைபெறுகிறது என்றால் 2026இல் அதிமுக ஆட்சிதான். ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற முடியும் என்ற நிலைமையும் உருவாகியிருக்கிறது.